பண்ணுதாமா, உடம்பு ஆரோக்கியத்துக்கு பண்ணுதாமா அப்படின்ட்டு கவனிக்கிறதுக்கே கோதாப்பட்டியில் ஆட்களை அங்கங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு ஒழுங்காக வீடு போய் தலையை குனியாமல் தலையை குனிஞ்சு கரெக்டாக அக்கம் பக்கம் பார்க்காம கரெக்டாக வீடு போய் சேர்ந்து அவன் வேலைக்கு போகணும். அதுதான் பழைய காலத்தில் உள்ள மெத்தடு. இப்போ எப்படி தெரியலை. அப்படி தான் நாங்களும் உடற்பயிற்சி பண்ணோம் கோதாப்பட்டியில். சரி, இப்போ அதே தான் அந்த உடற்பயிற்சி அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஆசானுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, பொறுமை, அன்பு நிறைஞ்சிருக்கணும், குணம் நிறைஞ்சிருக்கணும். எல்லா விதத்திலும் அன்பு இருந்தாலே அந்த கலை சிறந்து விளங்கும். எல்லாரையும் வணங்கணும். சிறிய உயிர் முதல் ஐந்தறிவு உரிய உயிர், எல்லா உயிரையும் வணங்கி அதுக்கு மதிப்பு கொடுத்து துன்பம் இல்லாமல் அதை ஒதுங்கி நம்ம போனாலே நம்ம கடவுள் உனக்கு எல்லாமே கொடுப்பான் அப்படின்ட்டு, இறைவன் தருவான் அப்படின்ட்டு அகத்தியர் சொல்லுதார்.